विरल शब्द कलौघा प्रक्षालित सकल भूतल कलंका मुनिभिरुपासित तीर्था सरस्वती हरतु नो दुरितान् अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीपरमगुरवे नमः। परम्पराचार्यगुरवे नमः। सकलकलुषविध्वंसकं श्रेयसां परिवर्धकं धर्मसम्बन्धकं भव्यजीवमनप्रतिबोधकारकम् इदं शास्त्रं श्रीपुराणनामधेयम्। अस्य मूलग्रन्थकर्तारः सर्वज्ञदेवाः तदुत्तरग्रन्थकर्तारः गणधरदेवाः प्रतिगणधरदेवाः तेषां वचनानुसारम् मंगलम भगवान वीरो मंगलम गौतमोहनी मंगलम कुंद कुंदार्यो जैन धर्मोस्तु मंगलम सर्वमंगल मांगल्यम सर्वकल्याणकारकम प्रधानम सर्वधर्माणां जैनम जयतु शासनम। श्रीमते सकल ज्ञान साम्राज्य पदवीयुषे धर्मचक्र भृते भक्ते नमः संसार भीमुषे। சான்றோர்களே, ஸ்ரீ புராணம் என்னும் இந்த 63 சலாகா பொருட்களை எடுத்து விளக்குகின்ற புராண கதை. இந்த ஸ்ரீ புராணத்தில் இப்பொழுது நாம் மகாபலனுடைய சல்லேகனை ஏற்பு நிகழ்வை பற்றி நாம படித்துக்கிட்டு இருந்தோம். மியூட் ஆயிட்டு. ஓகே. அந்த சல்லேகனையின் போது தன்னுடைய அமைச்சனாகிய ஸ்வயம்புத்த மந்திரியையே தனக்கு வழிகாட்டியாக நியமித்துக் கொண்டு ஸ்வயம்புத்த மந்திரி கூறியபடி, அது இங்க மியூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வாய்ஸ் மியூட் ஆயிடுச்சு.
ஹலோ சார், வாய்ஸ் வரலைங்க சார். இப்போ வருங்க, இப்போ வரும். ஸ்ட்ரென்த் சரியில்லை சார். சரி. இந்த 3 விதமான சல்லேகனையை சொல்றாங்க ஆகமத்துல. அங்கே பக்த பிரத்யாகாரம் என்றால் உடலிலே தாங்க முடியாத உபாதை ஏற்படுவதற்கு உடலிலே சல்லேகனை விரதத்திற்கு பங்கம் ஏற்படும் அளவுக்கு உபாதை ஏற்படுமாயின் அதை போக்குவதற்காக தாமாகவோ அல்லது பிறர் துணை கொண்டோ அதை சரி செய்வதற்கான ஒரு வினயம் பண்றாங்கல்ல, அது போல செய்து கொள்வது அது பக்த பிரத்யாகாரம். இதை ஒரு வேற மாதிரி பக்த பிரத்யாகம் பக்தர்களை தியாகம் பண்ணுது அப்படி எல்லாம் இதுக்கு பொருள். அந்த மாதிரி எங்கே ஆரம்பித்தாலும் நான் படிச்சதா தெரியல. ஆனா பக்த பிரத்யாகாரம் என்றால் மற்றவர்களையும் நன்மையும் அனுமதிப்பது. ஏதாவது அந்த மாதிரி தான் ஒரு உபாதை ஏற்பட்டால் அது போல இருப்பது அது பக்த பிரத்யாகாரம். இங்கினி என்பது கால் மட்டும் செய்து மற்றவங்களை அனுமதிக்கிறது கிடையாது. அது இங்கினி சல்லேகனம். பிராயோக பலம் என்பது பிராயோக கவனம்னா தன்னையும் பிறரையும் யாரையுமே தானும் செய்து கொள்வதிலே பிறரையும் செய்து கொள்ள அனுமதிப்பதில்லை. இதுல என்ன ஒரு பேராபத்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பிராயோகபன மரண சல்லேகனை ஏற்றவர்கள் அவங்க மேல அம்பே பாய்ந்தாலும் சரி, மேல முட்புதரே விழுந்தாலும் சரி, பாம்பே வந்து விழுந்தாலும் சரி, எது ஆனாலும் சரி, அல்லது மலவர்களும் ஏதாவது விழுந்தாலும் அதை அவர்கள் சுத்தம் செய்துக்க மாட்டாங்க. அதை எடுக்கவும் சொல்ல மாட்டாங்க, தானும் எடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சல்லேகனைக்கு பேரு பிராயோகமன சல்லேகனை. அப்படிப்பட்ட சல்லேகனையை யார் வைத்துக் கொண்டிருக்கிறார்? யாரு? மகாபலன். போகம்தான் எனக்கு வாழ்க்கைன்னு நினைச்சவரே கடைசி 22 நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு சல்லேகனை ஏற்பட்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய சல்லேகனை ஏற்பட்டவருக்கு மோட்சம் தானே கிடைச்சிருக்கணும். என்ன சொல்றீங்க? வீடு பேரு தானே கிடைச்சிருக்கணும் அவருக்கு அடுத்த பிறவி. சரி, அது அப்புறம் அது அடுத்த பிறவி வரும்போது அதை பற்றி பேசலாம். ஆக இப்படிப்பட்ட மாபெரும் சல்லேகனையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுக்கு பேர் தான் இதை பற்றிய விளக்கம்லாம் வருது. எந்த மாதிரி சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தானோ பிறரை கொண்டோ அந்த சூழ்நிலை எந்த மாதிரி உபசர்க்கம் வந்தாலும், உபசர்கெல்லாம் வருது இல்ல, கடைசி நேரத்துல மாமுடிவர்களுக்கெல்லாம் கூட வந்திருக்கல, அவர்கள்லாம் அதை தாங்கிதான் நிற்கிறாங்க. தானும் அதை தடுக்க தெரியாது, மற்றவர்கள் சொல்லியும் தடுப்பு சொல்றதும் கிடையாது. பாசனாதான் அப்படிதான் இருந்தாரு. ஆனா பத்மாவதியெல்லாம் வந்தாங்க, தானும் இவர் கூப்பிடல, என்ன பண்ணுன்னு சொல்லல, எனக்கு மன்னிப்புன்னு சொல்ல, எதுவும் சொல்ல, அது எல்லாமே எத்தனை பேர் பாண்டவர்களாக போயிருக்காரு. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு சல்லேகனையை ஏற்று உபகாரங்களை, அதாவது ஸ்வபர ஆசிரியமாகிய தானும் சரி பிறர் பர என்றால் பிறர் ஆசிரியமின்றி அவருடைய எந்தவித உதவியும் இல்லாமல் உபகாரங்கள் எதுவும் அபேட்சியாமையால் எந்தவித உபகாரத்தையும் அவர் ஏற்காமையால் பிராயோபகமன மரணத்தை பிராயோபகமன மரணத்தை அவர் சொல்றார். மரணத்துக்கு இன்னும் எத்தனையோ பிரிவுகள்லாம் உண்டு. 17 பிரிவு தான் சொல்லியிருக்காங்க ஆகமத்துல. அதையெல்லாம் இப்ப நாம சொல்ல வேண்டியதுல அதை பத்தி மரணம் சல்லேகன மரணத்தை பத்தி பேசும்போது அதை பத்தி விரிவா சொல்லலாம். ஒரு மரணம் நித்திய மரணம், இன்னொரு மரணம் தத்பவ மரணம். அது எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது.
நாமெல்லாம் நித்திய மரணத்தில் தான் இருக்கிறோம். நித்திய மரணம் தான் என்னைக்கு பிறந்தமோ அன்னைக்கு மரணத்தை நோக்கி பயணிக்கிறோம் அர்த்தம். தினம் தினமும் பிரதி சமயமும் மரணத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் வித்தியாசம் சொல்றோம் கிடையாது. அது நித்திய மரணம். அதே போல தத்பவ மரணம் இறுதியாக ஏற்படக்கூடிய மரணம். இந்த தத்பவ மரணத்தை தான் பல விதமா பிரிச்சு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பால பால மரணம், பால மரணம், பால பண்டித மரணம், பண்டித மரணம், பண்டித பண்டித மரணம், இப்படியா பிரிக்கிறாங்க. பால பால மரணம்னா மித்யாரிஷிகளுக்கு ஏற்படக்கூடிய மரணம். நமக்கு நாம ஏன் நம்ம மித்யாரிஷி நினைச்சுக்கணும் சொல்லிட்டு. ஆக பால பால மரணம் மித்யாரிஷிகளுக்கு ஏற்படக்கூடியது. பால மரணம் சம்மிந்திஷ்டிகளுக்கு ஏற்படக்கூடியது. பால பண்டித மரணம் சிராவுகளுக்கு ஏற்படக்கூடியது. முனிகளுக்கு ஏற்படக்கூடியது பண்டித மரணம். கேவலிக்கு ஏற்படக்கூடியது பண்டித பண்டித மரணம். இப்படி எல்லாமும் மரணத்தை பத்தி எல்லாம் விரிவா இன்னும் 17 பிரிவுகள்லாம் பிரிவு நிறைய இருக்கு. அதெல்லாம் நாம அப்புறம் பார்ப்போம். ஆக இப்படி இந்த பிராயோகிகமான மரணத்தை பிராபித்து பல்யங்காசனமாக இருந்து, அவர் முதல்ல இதெல்லாம் சொல்லிடுவாங்க. எனக்கு என்ன நேர்ந்தாலும் யாரும் உபச்சாரம் பண்ணாதீங்க, நானும் பண்ணிக்க மாட்டேன், நான் இப்படிப்பட்ட செயல்களை மேற்கொள்கிறேன்னு முதல்ல 22 நாள் என்னைக்கு ஏற்கிறாங்களோ அன்னைக்கு சொல்லிடுறாங்க. அதுக்கேற்ப அதை ஏற்று பல்யங்காசனமாக இருந்து, பர்யங்காசனம் 2 ஆசனம், சர்க்காசனம், பர்யங்காசனம், இதுதான் உட்கார்ந்து இந்த மாதிரி உட்கார்ந்துங்கிறது பகவான் அமர்ந்த நிலையில் இருக்கிறது பர்யங்காசனம். அப்படிப்பட்ட ஆசனத்தில் இருந்து மனோகர்ப்பஹிருதயத்தில் பகவத் அருக பரமேஸ்வரனை ஸ்தாபித்து, மனோகர்ப்ப கிரகம், கர்ப்ப கிரகம் சொல்றோம் இல்ல, ஆலயத்திற்கு கர்ப்ப கிரகம் மூலஸ்தானம் தான். மூலஸ்தானத்தை கர்ப்ப கிரகம் சொல்றோம், மூலவர் இருக்கிற இடம். அது போல இங்க அவரு தனியாக காட்டுல இருக்கார். அந்த இடத்திலே பகவான் அருக பரமேஸ்வரர் தன்னுடைய மனதிலே ஸ்தாபித்தார். அப்படி மனமாகிற கர்ப்பத்திலே அருக பரமேஸ்வரியை ஸ்தாபித்து அப்படின்னு வந்து நீங்க கீழே புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. மூலத்துல எப்படி இருக்கின்றது? சித்த பரமேஸ்வரிகளின் தலையிலும், அரக பரமேஸ்வரிகளின் ஹிருதயத்திலும், ஆச்சாரிய பரமேஸ்வரிகளை தலையை பாதுகாப்பவராகவும், உபாத்தியாய பரமேஸ்வரிகளை கவசமாகவும், சாது பரமேஸ்வரிகளை அஸ்திரமாகவும் ஆயுதமாகவும் இப்படி எல்லாம் பாதித்து வினைகளை வீழ்த்துவதற்காக அப்படி செய்கிறாரு. அப்படி மூலத்துல இருக்கின்றார். கீழே சொல்லியிருக்கார். இங்க சொல்லியிருக்கிற கருத்து பகவான் அருகதை இதயத்திலே ஸ்தாபனை செய்து துவாவிம்சதி தின பிரமாணத்தால் ஸ்வீகிருத்த சல்லேகனா அவசானமாகிய திவசத்து, துவாவிம்சதி தின பிரமாணத்தால் முதலே சொல்ல 22 நாட்கள் என்ற அளவில் ஸ்வீகிருத்த என்ன அவருக்கு முதலே தெரியும். ஆயுள் எவ்வளவு சொல்லிட்டாங்க இல்ல, முதல்ல 33 நாள் தான் சொல்லிட்டாங்க. அதில் 10 நாட்கள் அந்த மற்றதெல்லாம் என்னென்ன கடமையோ அதெல்லாம் முடிச்சுட்டு சந்தேகனை எடுத்து 22 நாள் இருக்காங்க. ஆகியனால 22 நாள் தெரிஞ்சு நம்ம கூட தெரிஞ்சா நம்ம கூட எடுத்துக்கலாமே, அவங்க ஏற்கனவே தெரிஞ்சுக்கணும், அப்பெல்லாம் எடுத்துக்கல. துவாவிம்சதி தின பிரமாணத்தால் ஸ்வீகிருத்த சல்லேகனாவசானமாகிய திவசத்தில், சல்லேகனா அவசானம் என்றால் சல்லேகனை நிறைவரும் பொழுது 22 நாள் முடிஞ்சு போச்சு. பஞ்ச நமஸ்கார பரம மந்திரங்களை ஜபியான் என்று, பஞ்சமந்திரத்தை எல்லாம் ஜபித்துக் கொண்டு, ஜபியான் என்றுமா ஜபித்துக் கொண்டுன்னு அர்த்தம். ஜபிக்காம இருந்தாலும் வார்த்தம் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் தமிழினுடைய அந்த நாள் நடை. கர குட்மலத்தினை நலாடத்துள் ஆரோபித்து, கர குட்மலத்தினை கையை குட்மலமாக்கி அப்படி எங்க ஆரோபிக்குன்னு சொல்றாரு? லலாட்டத்துள், நெத்திக்கு நேரா தலை கையை இப்படி கூட்டி வச்சுட்டார். கடைசி நாள் அன்று ஆரோபித்து வாழும் கூடும் போல சரீராத்மாக்களது அந்நியத்துவம் பாவித்து, அந்நியத்துவ பாவனை, உடல் வேறு உயிர் வேறு, வாழும் கூடும் போல, அது பழைய தமிழ் சொல்றாங்க. அது போல உடலையும் உயிரையும் வெவ்வேறாக எண்ணி உணர்ந்து கிளேசமின்றி பிராண பரித்தியாகம் செய்து, எந்தவித கிளேசமும் இல்லாமல், எந்தவித துன்பமும் இல்லாமல், மனதிலே எந்த விதமான கவலையும் இல்லாமல் சரீர பரித்தியாகம். உண்மையிலேயே மரணம்
துன்பத்தை தரக்கூடியது கிடையாது. உயிர் பிரிதல் எந்த வித கஷ்டத்தையும் கொடுக்காது. கஷ்டம் எதனால வருதுன்னா, உடல்ல நோய் இருந்தா வரும். நோயாலதான் கஷ்டமே தவிர மரணத்தால எந்த ஒரு கஷ்டம் கிடையாது. ஏழாமை, பிணி, நோய், கடைசி காலத்துல முதுமை, அதனாலதான் உடல் நலன்ல கூட வலி ஏற்படுமே தவிர உயிர் பிரிவால வலி ஏற்படாதுன்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க, ஆகும் இல்லை, மக்கள் கூட சொல்றாங்க. உயிர் பிரிவதால உடலுக்கு எந்த உபாதை ஏற்படாது, பிணி முதலாளதான். அதனால்தான் பிறக்கும் போது ஆகிட்டே பிரிக்கிறோம், போகும்போது சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அது சும்மா சொல்லல, இதெல்லாம் அனுபவம் சொல்றதுதான். ஆகையினால நாம ஆனா மரணத்துக்கு பயப்படுறது காரணம் முதுமையை கண்டு பயப்படுறோம். ஆக்சுவலா மரணம் துன்பம் தரக்கூடியது. ஆக இப்படி கிளேசமின்றி பிராணி பரித்தியாகம் செய்து, இந்த மாதிரி விருதோபாசனம் கடைசி நேரத்தில் பண்ணும்போது தானாகவே உடலுடைய ஆற்றலாம் குறைஞ்சு போகும். அதுக்கப்புறம் உயிர் பிரிவு ரொம்ப ஈஸி ஆயிடும். அதுக்காக தான் இந்த செய்திகள் எல்லாம் பண்றாங்க. நாம டெய்லி படிக்கிறோம்ல, என்ன படிக்கிறோம்? துக்கக்கவோ கம்மக்கவோ சமாகி மரணம், அதை விட்டுறீங்க. இருக்கு ஸ்லோகத்துல, சமாகி மரணம் போகிலாவோ தினவன சம்பத்து ஹோமும் அச்சம். தினமும் அந்த பாவனை பாவிக்கணும், அதுக்காக தான் சொல்றோம். ஆக தினமும் எனக்கு நான் நல்ல முறையிலேயே சமாதி ஆக வேண்டும் என்ற பாவனை தினமும் இருக்கும்போதுதான் அது கடைசி நேரத்துல ஒர்க் அவுட் ஆகும். ஆகினால துக்கத்துவம் கம்மாவும் சமாகி மரணம் போகிலாவே கமகம் படிச்சுட்டு போயிடும். என்ன சொல்றது உணர்வு சரி, அதுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஆக இப்படி தினமுமே அந்த பாவனை பாவிக்க வேண்டும். அதே போல இவரும் உடலையும் உயிரையும் வெவ்வேறாக கருதி கடைசியிலே கிளேசமின்றி பிராண பரித்தியாகம் செய்து ஈசான கல்பத்தில் ஸ்ரீபிரப விமானத்தில் உபபாத சயனித்து அந்தர் முகூர்த்தத்தில் சாலங்கார சரீர அவயவ மூர்த்தியனாகிய லலிதாந்தன் என்னும் சுரோத்தமன் ஆயினன். எங்க போய் பிறக்கிறார்? ஈசான கல்பம். ஈசான கல்பம் எத்தனாவது கல்பம்? 2வது கல்பம். பாருங்க, 22 நாட்கள் ஆயோபகமன சந்தேகங்களை ஏற்று முழுமையாக பின்பற்றியவர் அச்சுடு கல்பம் இல்ல சபாத்து சித்தி போயிருக்கலாம்ல, 2வது கல்பத்துக்கு தான் போயிருக்காரு. இதெல்லாம் தான் சில நேரத்துல சிந்திக்கும் போது அவரு சமயக் திருஷ்டியா இருந்து பண்ணாரா, இல்ல சமயத்து வராம பண்ணாரா, இல்ல உபசவ சமயத்து அந்த முன்புல போயிட்டா என்னன்னா யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனால் இவர் எப்பொழுது சமயத்தும் பெற்றார் என்பதற்கான கதையில பின்னாடி குறிப்பு வருது. அங்கதான் அவர் சமயத்தை பெறுகிறார். அதனால இப்போ அவர் சமயக் திருஷ்டியா இல்லையா என்பதை பற்றி நாம் எதுவும் ஆதாரம் இல்லாம எதையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவ்வளவு தவம் செய்தும் கூட முக்தியடைய முடியவில்லை. சொர்க்கத்திலே 2ஆம் சொர்க்கத்துலதான் போய் பிறக்கிறாரு. லலிதாங்க தேவன் என்னும் சுரோத்தமன் ஆயினன். சாலங்கார சரீர என்ன சொல்றாரு? ஸ்ரீபிரப விமானத்து ஈசான கல்பம், ஸ்ரீபிரப விமானம், உபபாத சயனத்து. அவர்கள்லாம் எப்படி பிறப்பாங்கன்னு நமக்கு தெரியும். பெட்டியில போய் பிறப்பாங்க. அந்த நாள்ல ஏதோ ஒரு பழகு பொட்டியை தந்தா சித்தம் பண்ணாங்க. ஒருவேளை இதெல்லாம் வச்சுதான் சொன்னாங்க. ஆக அப்படிப்பட்ட பெட்டியிலே எழுந்து வருவது போல உபபாத சயனம்னு அது சொல்லுது. அப்படிப்பட்ட சயனத்தை அந்தர் முகூர்த்தத்தில் தூங்கி எழுதுகிற மாதிரி, சயனம்னா தூக்கம். ஆக பெட்டியில தூங்கி இருந்து அப்படியே எழுந்து வந்த மாதிரி அப்படிப்பட்ட உபபாத சயனத்தை அந்தர் முகூர்த்தத்துள், அந்தர் முகூர்த்த காலத்துக்குள்ளாகவே சாலங்கார சரீர அவயவம் மூர்த்தியனாகிய, அலங்காரத்தோடு பிறக்கும் போதே அலங்காரம், யாரும் அலங்காரம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. தேவர்களுக்கு 16 விதமான சோடச ஆபரணங்களோடு அவர்கள் பிறக்கிறார்கள். அப்படிப்பட்ட சாலங்கார சரீர அவயவ மூர்த்தியனாகிய லலிதாங்கன் என்னும் சுரோத்தமன் ஆகியவன் தேவர்கள் உத்தமமான தேவனாக சென்று பிறக்கின்றார். அது அவசரத்தில் புஷ்ப வருஷம் பொழிந்தது. புஷ்ப விருஷ்டியில தேவலோகத்துல இன்னும் தேவர் பிறந்தா என்ன நடக்கும்? அதுல துந்துவில் பணி முழங்கிற்று. மந்த மார்க்கம் மருந்து வளைத்தது. மந்த மாருத்தம்
மருங்கு வளைத்தது. மருங்குன்னா என்னங்க? இதெல்லாம் தூய தமிழ். மணிப்பிரவாளத்துல தூய தமிழ் சொல்லி நடுவு வச்சிருப்பாங்க. மருங்குன்னா இப்ப நான் சொல்றேன், அந்த மருந்துக்கு முன்னாடி இருன்றது சேருங்க. இருமருந்தும் அப்படின்னா என்ன? இரண்டு பக்கமும். மருந்து வளைத்துதான் நாலா பக்கமும் மந்தமாருக்கும் வீசியதுன்னு அர்த்தம். ஞாபகத்துக்காக இதை சொல்றேன். அந்த மந்தமாருக்கம் மருந்து வளைத்தது வளைத்தன் மேல் இதயற்கொள் என்று சிந்தியால் என்ற விடத்து. இதெல்லாம் ஏன் திடீர்னு வந்து இப்பதான் தேவனை கொடுக்குறான். இன்னும் அவனுக்கு ஏன் எப்படி வரணும் என்ன எதுவும் தெரியாது. சுரவனிதா பரிவாரம் வந்து சூழ்ந்து உடனே அங்க இருக்கக்கூடிய தேவியர்கள் எல்லாம் அங்கே வந்து அவனை சூழ்ந்து கொள்கிறார்கள். ஜெய ஜெய பிரசீத என்று ஸ்துதித்து அவனுக்கு எல்லாம் பாருங்க. அதே சொர்க்கலோகத்துல அவர்கள் எல்லாம் தேவிகள். ஆனா அவங்களுக்கும் ஒரு எல்லா விதமான வைபவமும் இருக்கு. ஆனா ஒரு தேவன் வந்து பிறக்கிறாங்கன்னா உடனே வந்து கேட்கணும். தேவனுக்கு பக்தி செலுத்துற மாதிரி யாரும். அது அப்படியும் அதனாலதான் அங்கேயும் முழுமையான இன்பம் தேவலோகத்திலே கிடையாதுன்னு ஆலோசனை. ஆக ஜெய ஜெய பிரசீத என்று ஸ்துதித்து அவனை துதித்து தேவகோட்டியில் சென்று வீழ்ந்தது. எல்லாம் அந்த லௌகாந்திகதை சொன்னும் ஈஷான கல்பத்தில் இருக்கக்கூடிய அவன் எந்த இடத்தில் பிறந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் வந்து அங்கே அவனிடம் சேர்ந்தனர். வீழ்ந்ததுன்னா கீழ் வீழ்ந்து தப்புன்னு அப்படின்னு அர்த்தம். வீழ்ந்தது என்றால் அவனை சென்று அடைந்தவன். யார் எங்கு நின்று வந்தேன் எங்கு எவ்விடம் என்று செந்தியால் என்ன எடுத்து நான் எங்கிருந்து வந்தேன், இது எந்த இடம், ஏன் இப்படி, இதெல்லாம் என்ன அப்படின்னு அவன் சிந்திக்கிறோம். தன் பவாசயமாக்கி அவதிக்கான உற்பத்தமாயிற்று. அப்பொழுதே அவனுக்கு பவ பிரத்யம் என்று சொல்லக்கூடிய அவதிக்கானம், பவ ஆசிரியம், பவத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அவதிக்கானம் அது உற்பத்தமாயிற்று. ஆதலும் அதனாலே சர்வத்தினையும் அவலோகித்தனம், எல்லாவற்றையும் அவன் அறிந்து கொள்கிறான். அவலோகித்தனன் என்றால் அடக்கி தெரிந்து கொள்கிறான். அவலோகித்து சத்தர்ம பலமாக சொர்க்கலோக விபவத்தினை அறிந்தனர். இதெல்லாம் இந்த வைபவம் எனக்கு கிட்டியதற்கு காரணம் நான் முற்பிறவியில் செய்த இந்த தர்ம அனுஷ்டானம், சத்தர்ம அனுஷ்டானம், நல்லறத்தை நான் போற்றியதன் காரணமாக சல்லேகனியின் வாயிலாக கிடைத்த பயன் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். அறிந்து சுகேன சயன திருந்தனாக அப்படி அவன் அந்த பெட்டியிலே தூங்கியவாறு, அதாவது அந்த நிலையிலே அவன் படுத்திருந்த பொழுது தத்தம் முறைமையினை செய்வாராதலில் சுரவரர்கள் சவினயமாக நமஸ்கரித்து நின்று அங்க வந்து எல்லோரும் அவரவர்களின் கடமை இல்லாமல், ஒரு தேவன் வந்து பிறக்கிறான்னாக்க அந்த தேவனுக்கு மற்ற தேவர்கள் என்னென்ன கடமை செய்யணுமோ அந்த கடமையை செய்வதற்காக சவினயமாக நமஸ்கரித்து நின்று அங்கே வந்து பணிவோடு அவன் முன்பு வணங்கி நிற்கிறார்கள். நாம ஒரே அந்தஸ்து மொத்தம் வணங்குவோமா? என்னதுன்னா போறேன் அப்படின்னு. ஆனா அங்க எந்த முறையும் இல்லை. ஆனா கும்பிட்டு நிக்கிறாங்க தேவியெல்லாம். பிரசீத தேவ பிரதமம் மஜ்ஜனம் பண்ணப்படும், மகிழ்ச்சி கொள்ளுங்கள். முதலிலே பிரசீத பிரசீதத்து அப்படிலாம் மந்திரத்துல வருது இல்ல, இந்திர பிரசீதத்து, வருண பிரசீதத்து அப்படிலாம் வரும். எத்தனையோ மந்திரங்கள் அப்படிலாம் இருக்கு. பிரசீதனா மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். பிரசீத தேவ மகிழ்ச்சி கொள்ளுங்கள். பிரதமம் மஜ்ஜனம் பண்ணப்படும், முதல்ல குளிக்கணும், எழுந்து குளிக்கணும். அதற்பின் தின பூஜை, அங்கேயும் பாருங்க தின பூஜை இருக்கு. அதற்பின் தேவசேனைகளுக்கு காட்சி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தேவப்படைகளுக்கு எல்லாம் வந்து காட்சி கொடுக்கணும். நீங்க யாருன்றதை வந்து அறிமுகப்படுத்தணும். அதற்கு பின் நிறுத்த தரிசனம், அதுக்கப்புறம் நடனம்லாம் நடக்கும், அதை பார்க்கணும். தேவிகள் எல்லாம் நடனம் ஆடுவார்கள், அந்த நடனத்தை எல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் வித்யாதேஷ தேவர்களும் ஒண்ணுதான், சம்யதேஷ தேவர்களும் இதெல்லாம் நடக்கும். வித்யாதேஷ தேவர்களும் கோயிலுக்கு போவாங்க, பூஜை பண்ணுவாங்க, போறவங்களும் இருக்காங்க. வேற விஷயம், போறவங்களும் இருக்காங்க. போயிருந்தாலே சம்யதேஷ தேவர்கள் சம்யதேஷம் கிடையாது. போனாலும் போகலைன்னாலும் வித்யாதேஷ இருக்கலாம், சம்யதேஷ இருக்கலாம்.
அதற்கு பின் பக்த தரிசனம், நடனத்தை காணுதல், அதற்கு பின் தேவிகளை தரிசித்தல். அதுக்கப்புறம் உங்களுக்குரிய தேவிகள் யார் யாரும் அதெல்லாம் வந்து போய் பொண்ணுக்குன்னா மனம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தேவன் பிறந்தாலே இந்த தேவனுக்கு உண்டான தேவிகள் ஆட்டோமேட்டிக்கா நாங்க வந்துருவாங்க. ஆக அந்த தேவிகள் யாரு? இந்த லௌகாந்திக தேவன் பேர் என்னது? லலிதாங்க தேவனுடைய தேவிகள் யார் என்பது பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்பட்டுவிடும். அந்த தேவிகள் எல்லாம் அவனை அடைவார்கள். அந்த தேவிகளை பார்த்தல், என்னுடைய தேவிகள் யார் என்பதை அவன் பார்த்து தெரிந்து கொள்ளுதல். அதற்பின் எதேக்கம் வினோதம் பண்ணுதல். அதுக்கப்புறம் தன்னுடைய தேவிகளோடு அவன் அனுப்பினான். அதெல்லாம் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான அந்த செயல்களை எல்லாம் அவன் செய்து கொண்டிருப்பார் என்று வித்யாபித்த என்றால் வரிசை முறை அல்ல தேவலோகத்தில். லலிதாங்க தேவியும் கணத்தால் பிரபலம் செய்தவர். லலிதாங்க தேவியும் அவ்வாறு அதையெல்லாம் செய்து இருக்கிறார். இப்படி சொர்க்கலோகத்திலே சென்றவன் பிறகு எல்லா விதமான அந்த அனைத்து விதமான இன்பங்களையும் அவன் வைக்கின்றான் என்று சொல்றார். அதன் பிறகு அவனுக்கு பல்வேறு விதமான ரித்திகள் எல்லாம் வருது, தேவர்களுக்குரியது. அது என்னென்ன சொல்றாரு பாருங்க. அணிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாரியம், ஈசித்தம், வசித்தம் என்னும் அஷ்ட குணங்களுக்கு சமர்த்தமாகி, இந்த ஒரு பேராக முடிச்சிடும். அஷ்ட குணங்களுக்கு சமர்த்தமாகி தாத்து உபதாத்து ஜுவர காசாதி ரோகிஷு திபாசாதி பாதா விரகிதமாகி சுத்த கனகச்சாயியாகி சகஜ வஸ்திராபரண மால்யாதிகளால் அலங்கிருத்தமாகி சுரபிகந்தியாகி சுரட்சணத்தனாகி 7 முழம் உயர்ந்த சரீரத்தினாகி சகசிர வருஷாவசானத்து மனசினால் அமிர்தாகாரத்தினை உடையனாகி 15 நிமிஷம் கழிந்தால் தோன்றிய உற்சாசத்தினாகி காயக்கிரமீச்சாரத்தினாகி சதுசகச தேவி பரிவர்த்தனாகி போயிட்டே இருக்கு. இது முதல்ல பார்த்தது. அந்த லலிதாங்க தேவனுக்கு என்னென்ன ரித்திகள்லாம் இருக்கு? தேவர்களுக்கு பல்வேறு விதமான ரித்திகள் இருக்கும். அதுல இவனுக்கு கிடைத்திருக்கக்கூடியது அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாணி, ஈசித்துவம், வசித்துவம் என்று சொல்லக்கூடிய 8 குணங்கள், 8 ரித்திகள் அவனுக்கு பெற்றிருக்கிறது. அந்த 8 குணங்களையும் உடையவனாகி இந்த அனிமா, லகிமா, கரிமா இதெல்லாம் இந்த ரித்திகள்லாம் முடிவுகளுக்கு கூட உங்க தப வலிமையாக ஏற்படக்கூடிய ரித்திகள். அங்க நாம படிக்கிற இந்த பரமரிஷி சஷ்டி மங்கலம் அதுல கூட இந்த ரித்தி பேர்லாம் வரும். அது இல்லாம சோசு ரித்தி விதானம், சதுர்ஷஷ்டி ரித்தி 64 ரித்தி விதானம் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் பண்றீங்களா தெரியும். அதுலயும் இந்த ரித்திகளுடைய பிரிவுகள்லாம் வருது. ஆக இந்த ரித்திகள்னா என்ன? விதானமா இருந்தா கொஞ்சமே போயிடலாம். ஆகவும் படிக்கும்போது அதை கொஞ்சமாவது சொல்ல வேணுமா? அதை சொல்லிடணும். அனிமா ரித்தி என்றால், அனிமா என்றாலே தன்னுடைய உடலை அணு அளவுக்கு சிறுசாக்க முடியும், அப்படிப்பட்ட ரித்தி. அடுத்து மகிமா. மகிமா என்றால் தன்னுடைய உடலை மேலுமலை போல பெருசாக்க முடியும். ஆக சிறியதாகவும் பெரியதாகவும் ஆக்கக்கூடிய ரித்திகளுக்கு அனிமா, மகிமா என்று பெயர். லகிமா என்றால் லேசாக வெயிட் இல்லாமல், காத்து மாதிரி, பஞ்சு மாதிரி, பஞ்சு வேட்டுக்கு அது போல, அது லகிமா. கரிமா என்றால் வெயிட், இரும்பு மாதிரி, இரும்பு குண்டு மாதிரி அப்படி இருப்பது கரிமா. அல்லது அது வஜ்ரம் கூட சொல்லுவாங்க, வஜ்ரம் போன்று ரொம்ப வெயிட்டானது. ஆக அப்படியும் ரொம்ப உடலை வெயிட் உள்ளது, சும்மா ஒரு சின்ன அணு உடலை கூட ரொம்ப கனமான வெயிட்டான உடலை மாற்ற முடியும். அதுபோல ரித்திகள் எல்லாம் அவர்களுக்கு உண்டு. அதுபோல பஞ்சு போல லேசாக முடியும். அப்படிப்பட்ட ரித்திகளை எல்லாம் அவன் பெற்றிருக்கிறான். அடுத்தது பிராப்தி. பிராப்தினா விரும்பியதை அடைதல் அப்படின்னு ஒரு அர்த்தம், சொல்லுக்கு நேர்பொருள். இங்கே பிராப்தி என்றால் சூரிய சந்திரனை கூட நினைச்சா கையில வரவழைக்க முடியும், அதாவது கையால தொட முடியும். அவங்க தொட்டா ஒன்னும் ஆகாது அவங்க, ஏன்னா அவங்க சரீரமே வைத்திரிக சரீரம் ஆகினாலும் ஒன்னும் ஆகாது. நாமெல்லாம் போய் தொட முடியாது. சொல்லுவாங்கல்ல, அனுமான் போய் ஆக அவருக்கு தேவர்களுக்கு அந்த உடல் அமைப்பின் காரணமாக உண்டாவதில்லை. ஆக அதற்கு இருந்த இடத்துல இருந்தே சூரிய சந்திரன் அவங்க இருக்குதான் எங்க
லலிதாங்க சூரிய சந்திரனுக்கும் மேல. அதனால அவங்க அதை நினைச்சா தொட முடியும், எங்கிருந்து ஒன்னாலும் தொட முடியும். ஆக அப்படிப்பட்ட ரித்திக்கு பேரு பிராப்தி. பிராகாமியம். பிராகாமியம் அப்படின்னாலும் ஏறக்குறைய சொற்பொருள் ஏறக்குறைய ஒன்று அப்படின்னாலும் இங்க பிராகாமியம் என்பதற்கு நம் மகாபிரவர்த்தன் சொல்லிட்டு விளக்கம். நிலத்துல தண்ணியில போற மாதிரி போவாங்க. தண்ணியில முழுக முடியும் இல்லையா? நாம தண்ணியில தான் முழுகுவோம், நிலத்துல முழுக முடியாது. ஆனா ரித்தி பெற்றவர்கள் நாம எப்படி தண்ணியில முழுகணுமோ அந்த மாதிரி அவங்க நிலத்துல முழுக முடியுமா. அதே போல நாம எப்படி நிலத்துல நடக்கிறோமோ அது மாதிரி அவங்க தண்ணியில இருப்பாங்க. ரெண்டு விதமான ரித்தி. அதற்கு பேர் தான் பிராகாமிய ரித்தின்னு சொல்றாங்க. அப்புறம் ஈஷித்வம் என்றால் ஈசனாக அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெற்றவனாக இருத்தல். அப்படிப்பட்ட ரித்தி நினைத்ததெல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. வசித்துவம் என்றால் அனைவரையும் வயப்படுத்தக்கூடிய ஆற்றல். அவருடைய அழகை தேவனுடைய அழகை தந்து எல்லோருமே மயங்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட 8 ரித்திகளை அந்த குணங்களாக அந்த லலிதாக தேவன் பெற்று தாத்து உபதாத்து ஜுவர காசாதி ரோக பிபாசாதி பாதா விரகிதமாகி அவருடைய உடல்ல நம்ம மாதிரியான இந்த தாது பொருள்கள் ரத்தம் மாம்சம் இதெல்லாம் அவங்க உடல்ல கிடையாது. ஆகியனால தாத்து உபதாத்து ஜுவரம் காய்ச்சல் காசம் சளி நோய் பசி தாகம் உபாதைகள் இது எல்லாமே அவங்களோட தேவனுடைய உடல்ல கிடையாது. அப்படிப்பட்ட உடலை பெற்றவராகி சுத்த கடகச்சாயையாகி தூய பொன் போன்ற தங்கம் போன்ற தூய தங்கம் போன்ற அந்த மிளிரும் தன்மை உடையவராகி பிரகாசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட உடலமைப்பை உடையவராகி சகஜ வஸ்திராபரண மாரியாதிகளால் அலங்கரித்தமாகி இயல்பாகவே அவங்களுக்கு எல்லாம் போய் ட்ரெஸ் பண்ணிக்கணும் மேக்கப் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கு அந்த 16 விதமான ஆபரணங்கள் எல்லாம் இயல்பாகவே பெற்றிருக்கக்கூடியவர்களாக அப்படிப்பட்ட வஸ்திர ஆபரண மாலை முதலானவர்களால் அலங்கரித்தமாகி சுரதி கந்தியாகி அவருடைய உடலிலே துர்நாற்றம் தான் கிடையாது, நறுமணம் உடையவனாகி சுலட்சணத்ததாகிய நல்ல பார்ப்பதற்கு லட்சணமான அப்படிப்பட்ட எழில் மிகுந்த தோற்றத்தை உடையவராகி 7 முழம் உயர்ந்த சரீரத்தனாகி லலிதாக தேவனுடைய உயரம் எவ்வளோ? 7 முழம். 7 முழம் உயரை உடையவனாகி உயரத்தை உடையவனாகி 15 சகசிர வருஷாவசானத்து மனசினால் அமிர்தாகாரத்தினை உடையவனாகி அவருக்கு ஆயுள் ஒரு கடற்காலம். பின்னாடி சொல்றேன். இங்க இந்த ஒரு கடற்கால ஆயுள்ல 1000 வருஷம், சகசிரம்னு 1000 வருஷத்துக்கு ஒரு முறை மனசாகும். அது மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். 1000 வருஷமே நம்ம இருக்கோம். 1000 ஆண்டுகளுக்கு ஒரே முறை அது கூட மனசால நினைச்சா அமுதம் வந்து தொண்டையில இருந்து அமுதம் சொல்லி போயிடும். அவ்வளவுதான். வாயோட எச்சிலாக. ஆனா நாம இருக்கிற விரத உபவாசம் அவங்க இருக்க முடியாது. அப்ப விரத உபவாசம்னா என்னன்னு இதுல இருந்து புரிந்து கொள்ளணும். உண்ணாமல் இருப்பதற்கு பெயர் விரத உபவாசம் கிடையாது. உணர்வு பூர்வமாக இருப்பதற்கு பேர் விரத உபவாசம். ஆக உண்ணாமல் இருப்பதற்கு பேர் விரத உபவாசம். அவங்க நம்மளோட முடிகளை விடவும் இன்னும் சொல்ல போனா விரத உபவாசத்துல வாயில் முழுது இருக்காங்க. 1000 வருஷத்துக்கு தான் அவங்களுக்கு நம்ம சொல்றது. அது கூட வாயில் கிடையாது, வாயில இருந்து சொல்றதில்ல, தொண்டையில இருந்தார். ஆக சகசிர வருஷாவசானத்து மனசினால், சகசிர வருஷ அவசானம்னா 1000 வருடம் முடிந்த பிறகு ஒரு முறை மனசினால் மனதால அமிர்தாகாரத்தினை உடையனாகி அமுதை ஆகாரமாக கொள்கிறார்கள். வேற ஒண்ணு கிடையாது, சமைக்கிற வேலை கிடையாது, கேஸ் வேணாம், ஏதோ வேணாம், தானாவே அப்படிப்பட்ட ஒரு இயல்பையுடைய உடலை பெற்றிருக்கிறார்கள். 15 திவசம் கழிந்தால் தோன்றிய உச்சுவாசத்தனாகி, சுவாச உச்சுவாசம் பாதி நாளைக்கு ஒரு தான், டெய்லி கிடையாது. அதனால இந்த நோய் சுவாச கோளாறுலாம் அவங்களுக்கு வருகிறதோ வாய்ப்பு இல்லை. அடிக்கடி அதிகமா பெருமூச்சு வருதுன்னா அப்போ நோய் இருக்குதுன்னு அர்த்தம். ஆக இப்படி 15 நாட்களுக்கு ஒரு முறை உச்சுவாசத்தை பெறுபவர்களாகவும் காய பிரவீச்சாரத்தனாகி, காய பிரவீச்சாரம் உள்ளவர்களுக்கு எல்லாம் உடல் உறவு மேல போக போக உடல் உறவு குறைஞ்சிட்டே போகும்.
அகமதுலாம் சுத்தமா அந்த தேவியே கிடையாது. இவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட உடல் சார்ந்த உடல் உறவுகளை எல்லாம் கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட நிலையை உடையவனாகி சதுசகசிர தேவி பரிவர்த்தனாகி இவனுக்கு தேவிகள் எத்தனை பேரு? 4000 பேர். தேவிகள் தான் அதிகமா இருப்பாங்க உங்களுக்கு சொந்தத்துக்கு. ஒரு தேவனுக்கு 4000 பேர். எங்க போனாலும் தேவிகள் தான் அதிகம். பூஜையாகட்டும், கோவிலாகட்டும், எதாகட்டும் அங்கேயும் அப்படிதான் அவங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க நிறைய. ஆக அப்படி ஆனா வரை சக்கரவர்த்தியோட கம்மி தான் இல்லையா? அவருக்கு 96,000 4000 பேர் தான். ஆக இப்படி சதுசகசிர தேவி பரிவர்த்தனாகி ஸ்வயம் பிரபையே, கனக பிரபையே, கனகலதையே, உத்திரலதையே என்னும் மகாதேவிகளோடு 4000 தேவிகள். மகாதேவி 4 பேர். அந்த 4 பேர் அதாவது பட்ட ராணின்னு சொல்றாங்க இல்ல, பட்ட ராணி ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. மீதி எல்லாம் பட்டத்து அரசி, மற்றவங்க எல்லாம் சாதாரண மனைவியா இருப்பாங்க அரசனுக்கு. அரசிகள் தான். பட்டத்து அரிசின்றது வேற. சீதை பட்டத்து அரிசி, மற்றவங்க எல்லாம் சாதாரண அரசி. அந்த மாதிரி இங்கேயும் ஸ்வயம் பிரபையே, கனக பிரபையே, கனகலதையே, வித்யுலதை என்று 4 பேர் முக்கியமான மகாதேவிகளோடு கூடி ஏக சாகரோபம ஸ்திதியாகிய பரமாயுஷித்தராகி அதான் சொன்னார். ஏக சாகர் ஒரு கடல் காலம் ஆயுளவனுக்கு அப்படிப்பட்ட பரமாயுஷித்தனாகி அமர சுகம் அனுபவித்து செல்லா நின்றானுக்கு, அந்த தேவ சுகத்தை அனுபவித்து செல்கின்றவனுக்கு தேவி பரிவாரம் அநேகம் பிறந்திறந்து போகா நின்ற விடுத்து. அந்த 4000 பேரு கடைசியவர்ல இருப்பாங்கன்னு சொல்றது இல்லை. இந்த 4 பேரே இருப்பாங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் அவங்களுடைய ஆயுள் முடியும் போது போயிடுவாங்க, அப்புறம் வேற வருவாங்க. ஆக இப்படி இந்தியா அப்படித்தானே, நாம ஒருத்தருக்கு ஒருவன் இருக்குதானே அப்படி இல்லை. நிறைய பேர் இருந்தா என்ன இருக்கும், ஒருத்தர் போனாலும் இன்னொருத்தர் இருக்காங்க. அது போல இங்கே அநேகம் பிறந்திருந்து போகான் என்ற விடத்து சாகரோபம் ஸ்திதியாகிய பிருத்திக்வ பல்யோபமிய சாகரோபம ஸ்திதியாகிய பிரதக்த பல்யோபமாற்ற அவசிஷ்டமாகிய விடுத்து. ஒவ்வொரு கடற்கால ஆயுஷம் இப்படியே போகுது. எத்தனையோ தேவர்கள் வராங்க போறாங்க. அப்படியாக சென்ற விடுத்து பிரதக்த பல்யோபமாற்ற அவசிஷ்டமாகிய விடுத்து. அந்த ஒரு கடற்காலம் ஒரு பல்யோபமம் அளவுக்கு வந்துடுச்சு. ஒரு கடற்காலம் போய் கடைசியில இப்போ ஒரு பல்யோபமம் தான் மிச்சம் இருக்கு. அப்படிப்பட்ட பல்யோபம அளவுக்கு அந்த ஆயுள் சுருங்கிய விடத்து தோன்றிய தேவி பரிவாரத்து பிரதானையாகிய ஸ்வயம் பிரபை என்னும் திவ்ய சுந்தரி மேல் அனுரக்த சித்தனாகி, அப்படிப்பட்ட கடைசி காலத்துல ஒரு பல்யோபமம் அளவுக்கு ஆயுள் மிச்சம் இருக்கும் பொழுது அவனுக்கு ஸ்வயம் பிரபை மேல ரொம்ப அதிகம் காதல் வந்தது. முதல்ல இருந்தே ஸ்வயம் பிரபை, அதனால்தான் முதலே ஸ்வயம் பிரபை என்ற பேர் சொல்லிட்டாரு. அது எவ்வளவு தேவிகள் வந்தாங்க போனாங்க, ஆனா ஸ்வயம் பிரபை மேல் அவனுக்கு அதிகமான ஆசை காதல் இருந்தது. அனுரக்த சித்தனாகி அவளோடும் கூட மேலுதிரி முதலாகிய பர்வதங்களிலும் பத்ராசாலாதி வனங்களிலும் ஸ்வயம்பூரமணாதி தீப சமுத்திரங்களிலும் மற்றும் மனோகரமாகிய பிரதேசங்களிலும் ஸ்வச்சந்த கிரீடா சுகம் அனுபவித்திருந்தனர். ஆகினால அப்படிப்பட்ட அந்த ஸ்வயம் பிரபையோடு மேல்மலை, பார்க்கு, பூங்கா அப்படிலாம் இப்ப போற மாதிரி அவங்களுக்கு அதுதான் மலை, மேரமலை, பூங்கா, பர்வதம், பத்ராசாலம் முதலான காடு, ஸ்வயம்பூரமணி தீபம், கடல், இப்படிப்பட்ட பீச்சு எல்லாம் போறாங்க அவங்க லலிதாங்கதையோடும். இப்படி எல்லாம் சென்று மனோகரமாகிய பிரதேசம் எங்கெங்கெல்லாம் மனம் லயிக்கக்கூடிய அழகான இடங்கள் இருக்கின்றனோ அப்படிப்பட்ட அழகான இடங்களுக்கெல்லாம் ஸ்வயம் பிரபையை அழைச்சு கொண்டு அவன் சென்று பீடாசுகம் அனுபவித்தருளினம். சொச்சந்தமாக தங்களுடைய விருப்பம் போல பீடாசுகத்தை, இன்ப சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்றார். ஆக அதுக்கப்புறம் என்ன ஆகும் என்பதை நம்ம அடுத்த பார்க்க. ஆக இப்பொழுது தேவலோகத்திலே லலிதாங்க தேவனாக பிறந்திருக்கிறான். அவனுடைய மிகவும் விருப்பமான தேவி ஸ்வயம் பிரபு. இவங்க 2 பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது தொடரும். எது
ஆதிநாத கதவர்கள் இவங்க 2 பேரும் தொடர்ந்து வருவார்கள். அதனால இந்த லலிதாங்க தேவனுடைய சிறப்புகள், அவருடைய வைபவங்கள், அவன் பெற்றிருக்கக்கூடிய இந்த தேவலோகத்தை நாம் நடந்திருக்கக்கூடிய சுகத்தை புத்தகையெல்லாம் இப்போ இந்த வகுப்புல பார்த்தோம். அதற்கடுத்து என்ன என்பதை அடுத்தோம். திருவுகழம்மாறி பெய்தே திருவரும் வளர்ந்த சிந்து நல்கிரிதரசல் நாளெல்லாம் விளைந்தும் எரிகுலத்தினோரும் வெளிநோவினோர்கள் பொங்கவன் பயந்தன் ஜனவாணி மாத்து